ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆவணி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடக ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவான் வக்கிர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஆவணி மாதம் 10ஆம் தேதி சிம்ம ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆவணி மாதம் 10ஆம் தேதி ரிஷப ராசியில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆவணி மாதம் 15ஆம் தேதி கடக ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய ராசி பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மேச ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் செவ்வாய் பகவான் இம்மாதம் தனங்குடும்ப வாக்கு ஸ்தானத்திலும் தைரிய வீரிய ஸ்தானத்திலும் பயணம் செய்ய இருப்பதாலும் ராசியை சனி பகவான் பார்வையிடுவதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. ஆனால் உங்கள் செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே இம்மாதத்தினுடைய தொடக்கத்திலே ராசிநாதன் பயணம் செய்வதாலும் குரு பகவானுடைய பயணமும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே இருப்பதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினருடைய உற்றுமை நிலவக்கூடிய மாதம் இம்மாதம். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவரும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு ராசிநாதன் இம்மாதம் 10ஆம் தேதி பயணம் செய்ய இருப்பதாலும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலும் புத்திரஸ்தானத்திலும் பயணம் செய்ய இருப்பதாலும் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தால் நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகிறது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள். உறவினரிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். போட்டித் தேர்விலே கலந்து கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டித் தேர்விலே வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரஸ்தானத்திலே புத்திரஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி வல்லத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தன்னங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் களத்திர ஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவானும் அவருடன் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்களுக்கு சிலர் சுபகாரியங்கள் நடத்துவீர்கள். காது குத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. லாட்டரி ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும்
ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவதாலும் கடலில் இருந்து வீழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான சூழல் ஏற்படும். எதிரிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான சூழல் ஏற்படும். சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் சிலருக்கு கூடி வருகின்றது. களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானாதிபதியும் இம்மாதம் அவர் புத்திரஸ்தானத்திலும் குணரோக சத்துர ஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டுத் தொழில் மூலமாக அபரிவிதமான லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். அஷ்டமஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை ராசிநாதன் செவ்வாய் பகவான், சனீஸ்வர பகவான், குரு பகவான் 3 கிரகங்களும் பார்வையிடுவதால் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயில் இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயம் பெறுவீர்கள். இருந்த போதிலும் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையை தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுவதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தர்ம காரியங்களில் சிலர் ஈடுபடுவீர்கள். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். முன்பின் தெரியாதவர்களாம் சிலருக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. வெளிநாட்டில் சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். தொழில்ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில்ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தொழிலிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே சனி பகவான் வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். நண்பர்கள் பக்க பலமாக இருப்பார்கள். ஆனால் மூத்த சகோதர சகோதரி உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. விரயஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் அவ்வப்போது வருவதற்கான வாய்ப்பு. சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகின்றது. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவுருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.